அப்பாவுக்கு வந்து நான் இந்த தொழிலில் வர்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ என்னன்னா இது வந்து ஒரு கஷ்டமான தொழில். எல்லா தொழிலும் கஷ்டம்தான். இது பர்டிகுலர்லி இது வந்து சென்சிட்டிவ். ஃபுட் இஸ் ஆல்வேஸ் சென்சிட்டிவ். இது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பர்சனல் டச். சாதாரணமாகவே நீங்கள் இந்தியாவில் பாலிடிக்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஃபுட்டை டச் பண்ணால் ஈஸியாக ஒரு இஷ்யூ வந்து கொண்டு வந்துடலாம். முகூர்த்தம் சீசன் வந்தால் லைனாக இருக்கும் வேலை. வீட்டுக்கே வர முடியாது, தூங்குறதுக்கு இடம் இருக்காது. அங்கே மண்டபத்தில் வந்து உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ராஜ விருந்துன்னு ஒன்று பண்ணோம். அது வந்து எத்தனையோ தடவை மண்டபத்தில் கெஸ்ட்டுகளுக்கு பண்ணியிருக்கோம். இவங்கெல்லாம் பரிமாறி இருக்காங்க. அதே வேலையை அவங்கள உட்கார வச்சு பரிமாறணும், அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு வந்து சாப்பிட வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் அது பண்ணோம். ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ ஃபுட்டு எப்படி ஆகிப்போச்சுன்னா, தெரிஞ்ச பதார்த்தத்தை பார்த்தா அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்காது. இது உங்களுக்கு பார்க்குறக்கே புதுசாக இருக்குங்கும்போது அது என்னன்னு சாப்பிட்டு பார்க்குறதுக்கு உங்களை தூண்டும். அந்த மாதிரி அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தயிர் சாதம் ஒன்று பண்ணுவோம். அது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்களோடதில். அரிசி பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் இளநீர் பாயசம் வந்து எல்லாரும் தண்ணி குடிக்கிற பாட்டிலை தண்ணி குடிச்சு காலி பண்ணிட்டு பாட்டிலில் ஊற்றிட்டு போவாங்க. என்னை எங்கள் அப்பா வந்து இதை செய்யாதன்னு என்னை எதையுமே சொன்னது கிடையாது. நான் எது பண்ணாலும் சரியாக தான் செய்வேன்னு நம்பிக்கை அவருக்கு உண்டு. ஸோ ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் வேண்டான்னு சொன்னார். ஆனால் அதையும் நம்மளால் கேட்க முடியல. நம்ம படித்தது 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி கேட்ரிங் சயின்ஸ் பண்ணேன். பெட்டர் டுடே நேயர்களுக்கு வணக்கம். நான் காவி சுவர்ணா. எல்லாருக்கும் வந்துட்டு லைஃப்ல ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா அதுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம மீட் பண்ண வந்திருக்கிற நம்மளோட கெஸ்ட் வந்துட்டு இதுக்கு தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். தன்னம்பிக்கையோட ஒரு கேட்டரிங் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு எவ்வளோ இல்லை ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவருக்கு கிடைச்சது திரும்பி சொசைட்டிக்கு கொடுக்கணும் என்கிற ஒரு நல்ல மனசு அவருக்கு இருக்குது. இன்னைக்கு அவர் நம்ம கூட தான் இருக்காங்க. நிறைய விஷயத்தை பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம். ப்ரோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். பெட்டர் டுடே எப்படி போகுது? இதான் போகுது. ஓகே, உங்க பிசினஸ் எப்படி போகுது? பெட்டர் டுடே மாதிரியே போகுது. ஓகே, இந்த பிசினஸ் வந்துட்டு கேட்டரிங் பிசினஸ் எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? கேட்டரிங் பிசினஸ் வந்து அப்பா ஸ்டார்ட் பண்ணது. பேரூர் சுரேஷ்னு அப்பா, அவங்க ஸ்டார்ட் பண்ணது 1994ல். நான் வந்து 2010ல் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே கேட்டரிங்கை பார்த்துக்கிறதுக்கு வந்தது. ஸோ அந்த கணக்கில் பார்த்தா எனக்கு வந்து கேட்டரிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் 13 இயர்ஸ் முடிஞ்சது. எங்கள் கம்பெனிக்கு வந்து இது 29th இயர். 1994லேருந்து இது ஒரு ஜேர்னி, 29 இயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து 30வது வருஷம் செலிப்ரேட் பண்ணுவோம். 94ல் வந்துட்டு உங்கள் அப்பா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இல்லையா? நீங்கள் என்ன படிச்சிங்க ஆக்சுவலி? இந்த ஃபீல்டுலேயே போகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்போவே? 94ல் வந்து அப்பா ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டார்ட் பண்ணல கேட்ரிங்காக. அப்பா வந்து பிரசாத ஸ்டால் இருக்கு இல்லைங்களா, நம்ம கோயிலெல்லாம் போனோம்னா பிரசாத கடைன்னு இருக்கும். அதிரசம், லட்டு, முறுக்கு அதெல்லாம் வைக்கிறோம். அந்த மாதிரி இங்கே எங்கள் பேரூரில் வந்து பட்டீஸ்வரர்னு ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம் இருக்குது. அங்கே வந்து பிரசாத கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்பா. இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுற வேலை, அதிரசம், லட்டு, முறுக்கு இதெல்லாம் போடுறோம். அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வருமானம் பத்தாமல், அன்றைக்கி வந்து ஒரு நாள் சம்பளம் 5 ரூபா. ஸோ அந்த வருமானம் பத்தாமல் 2 பேர், அம்மா, அப்பா, நான், அக்கா, 4 பேர் ஃபேமிலி ரன் பண்ண முடியல. அப்படிங்கிறதுனால சமையல் தொழிலுக்கு வேலைக்கு போனது அப்பா. அப்படி போயிட்டு இருந்து அவங்க தனியாக ஒரு கேட்ரிங்காக ஸ்டார்ட் பண்ணாங்க 94ல். ஸோ 91லேருந்து 94 இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா சுறுசுறுப்பாக எங்கள் அப்பா அப்படியே நின்னாருன்னா அந்த இடமே அதிரும். அந்த அளவுக்கு வந்து நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க அப்பா. அவங்க வந்து நின்னாலே அப்படியே வேலை செய்கிறவங்கலேருந்து கல்யாண வீட்டுக்காரங்கலேருந்து எல்லாருமே ஒரு கம்பீரமாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அப்பா இருப்பார். அவரோட தோற்றம், அவரோட நடவடிக்கை எல்லாமே அதெல்லாம் பார்த்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே அவங்க அப்பா ஹீரோ தானே. ஸோ அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹீரோ. அதில் வந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆனது தான் நான். ஆனால் அப்பாவுக்கு வந்து நான் இந்த தொழிலில் வர்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ என்னன்னா இது வந்து ஒரு கஷ்டமான தொழில்.
எல்லா தொழிலும் கஷ்டம்தான். இது பர்டிகுலர்லி இது வந்து சென்சிட்டிவ். ஃபுட் இஸ் ஆல்வேஸ் சென்சிட்டிவ். இது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பர்சனல் டச். சாதாரணமாகவே நீங்கள் இந்தியாவில் பாலிடிக்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட ஃபுட்டை டச் பண்ணால் ஈஸியாக ஒரு இஷ்யூ வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பையன் வரும்போது அவனுக்கான சவால்கள் அதிகமாக இருக்கும். லேபர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி இன்வால்வ் ஆகிற தொழில். ஸோ அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, மாஸ் க்ரௌடு வந்து வரும். அந்த மாதிரி நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனாலையும் முகூர்த்தம் சீசன் வந்தால் லைனாக இருக்கும் வேலை. வீட்டுக்கே வர முடியாது, தூங்குறதுக்கு இடம் இருக்காது. அங்கே மண்டபத்தில் வந்து உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்போல்லாம். ஒரு கேட்டரர் அப்படின்னா அந்த கிச்சன், அந்த டைனிங் ஹால், அதுதான் படுக்கிறது தூங்குறது எல்லாமே அங்கே தான். டைனிங் ஹால்லேயே ஃபங்க்ஷன்லாம் முடியும் போது அதுக்கப்புறம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு திருப்பி காலையில் வேலை செய்யணும். அந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனை இருக்கிறதுனால அப்பா வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நம்மளோட போட்டும், இது வந்து அடுத்தது பையனும் வந்து கஷ்டப்பட வேண்டாம், நீயும் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அப்படி தோணலை. எனக்கு வந்து இது அப்படி பார்க்க முடியல என்னால். சுரேஷ் அப்படின்னு ஒரு நபர் ஒரு பேரூர் கோயிலில் பிரசாத ஸ்டாலில் ஒரு வேலைக்கு இருந்த 5 ரூபா வேலைக்கு இருந்த ஒரு நபர் வந்து ஒரு கட்டத்தில் 2004-05 அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் வந்து அவர்கிட்ட வேலை செய்கிற அளவுக்கு அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காரு. அந்த கட்டமைப்பு வந்து தானாக உருவாச்சு. ஒரு சென்ஸோட இது வந்து நம்ம ஒரு கார்பரேட்டை பில்டு பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு இத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் நடக்கலை. அது வந்து அவரோட உழைப்போட ஒரு வெளிப்பாடாக வந்து நடந்தது. அந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரியே அன்ஆர்கனைஸ்டாக ஒரு கார்பரேட் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு 150 பேர் அவரை நம்பி இருக்கிற அளவுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தாங்க. அது வந்து அந்த உழைப்பு அவரோட நின்று போயிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட எண்ணமாக இருந்தது. அந்த அந்த ஒரு தலைமுறை தாண்டி வந்து இருந்தால் தான் என்றைக்குமே ஒரு விஷயத்துக்கு மரியாதை ஜாஸ்தி. ஸோ அந்த தலைமுறையை தாண்டி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு வந்து எண்ணம் வந்தது. நான் சொன்னேன், அப்பா ஒத்துக்கல. எங்கள் அப்பா வந்து இதை செய்யாதன்னு என்னை எதையுமே சொன்னது கிடையாது. நான் எது பண்ணாலும் சரியாக தான் செய்வேன்னு நம்பிக்கை அவருக்கு உண்டு. ஸோ ஆனால் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவர் வேண்டான்னு சொன்னாரு. ஆனா அதையும் நம்மளால கேட்க முடியல. நம்ம படிச்சது 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி கேட்டரிங் சயின்ஸ் பண்ணேன். ஸோ பிஎஸ்சி கேட்டரிங் சயின்ஸ் நான் அப்போ கோல்டு மெடலிஸ்ட். நான் காலேஜ் டாப்பர், யூனிவர்சிட்டி டாப்பர் நான். ஸோ முடிச்சுட்டு தாஜ்ல 6 months ட்ரைனிங் பண்ணேன் சென்னையில். முடிச்சுட்டு வந்துட்டு அங்கே தாஜில் ஆஃபர் கிடைச்சது. பட் நம்ம வந்து இங்கே அப்பாவோட தொழில தான் பார்க்கணுங்கிறதுனால நம்ம இங்கே வந்தோம். 2012 வந்து கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ ஒரு வரவே வேண்டாம் இந்த தொழிலுக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. பட் 2012 அந்த 2 years என்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எங்கள் கிளைண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அவங்க கிளைண்ட்டு நாங்கள் வெண்டாருங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. எங்கள் இதில் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக தான் எங்களை நடத்துவாங்க. அவங்கெல்லாம் வந்து சுரேஷ் நீ இனிமேல் வர வேண்டாம், இனிமேல் ஹரியவே வர சொல்லுங்க, எங்களுக்கு ஹரி செட் ஆயிட்டாப்ல அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்லி அந்த பேச்சு நிறைய கேட்க அப்பா வந்து சரி நீயே எல்லாமே பாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்தாங்க. 2012 தான் நீங்க அப்பா இருக்கும்போது அப்பா தான் சொல்லிட்டு சரி நீயே முன்னெடுத்துன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்களே கண்டினியூ பண்ண மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷன் எப்போ உருவாயிடுச்சு உங்களுக்கு? ஸோ ரைட் ஃப்ரம் 2012 அது 2012 ஜூன்லேருந்து வந்து கம்ப்ளீட் கேர் ஆஃப் எனக்கு வந்தாச்சு. அது வந்து ஒரு டஃப் டாஸ்க் தான். நீங்கள் வந்து 2012 என்னோட ஏஜ் வந்து 22 கம்ப்ளீட்டட். எனக்கு அப்போயே கல்யாணம் ஆயிடுச்சு. 2011 அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ ஃபேமிலி, பிஸ்னஸ், அது போக ஃப்ரெண்ட்ஸு, சொசைட்டி, அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நம்ம கொண்டு போக வேண்டியது இருந்தது. நம்ம மைண்டை வந்து அதில் இன்வால்வ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த யங்ஸ்டருக்கான ஒரு ஃபேஸாக இல்லை அது. எனக்கு கம்ப்ளீட்டாக என்னை நானே அதில் வந்து இன்வால்வ் பண்ணி எனக்கு ரொம்ப சவாலாக தான் இருந்தது அந்த டைம். நம்ம இங்கே கேட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் தான் வந்து நிறைய புது இன்னோவேஷன்ஸை வந்து கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. சமையல்காரங்கன்னு தனியாக இருப்பாங்க, சமையல் கலைஞர்களாக இருப்பாங்க. அந்தந்த ஊருக்கும் ஒவ்வொரு சமையல்காரங்களாகவே வச்சுருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக ஃபுட்டு கொடுப்பாங்க அவங்க. ஆனால்
அவங்களால ஒரு கூட்டத்தை சமாளிக்க முடியாது. அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌட் இருக்கும், பெரிய கேதரிங்ஸ் இருக்கும், அதையெல்லாம் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் எங்களால் வந்து சமையலையும் உணவையும் சுவையாக கொடுக்க முடியும். அதே மாதிரி அந்த அந்த அளவுக்கான மக்களையும் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். திடீர்னு 500 பேர் ஜாஸ்தி வந்துட்டா கூட எங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நம்ம உள்ளே வரும்போதுலேருந்தே அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கணும். முதல்லலாம் ஆள் பாதி ஆடை பாதின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்னைக்கு உணவு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, உணவோட டேஸ்ட்டும் முக்கியம், அந்த ஆம்பியன்ஸையும் செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ பஃபே கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து நல்ல பெரிய பெரிய கேட்ரஸ்னால் சென்னை அப்படின்னு இருக்கும். அதை மாற்றணும். நம்ம வந்து இங்கே கோயம்புத்தூருக்குள்ளேயே நம்ம நிறைய பேர் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நிறைய இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் தான். ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சென்னையிலேருந்து வந்து கேட்ரிங் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நம்ம மேலே ஒரு நம்பிக்கை கொண்டு வரணும். நம்ம மேலே நம்பிக்கை எப்படி வரும்? நம்ம ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும் இல்லையா? ஸோ நமக்கு கிடைக்கிற இடமெல்லாம் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்கணும். அது யார் வீட்டு கல்யாணம், சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. நம்மளோட பொட்டன்ஷியல் என்னவோ அதை அங்கேயே கொடுத்துரும் நம்ம. ஸோ அதுக்கு வரவங்க அத்தனை பேரும் இதை பார்ப்பாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க, நல்லா ஃபுட்டு வந்து வெரைட்டியாக இருந்தது, டிஸ்பிளேலாம் நல்லா பண்ணியிருந்தீங்க, அந்த மாதிரி நிறைய அவங்க சொல்கிறத வச்சு அடுத்தது வேர்ட் ஆஃப் மவுத் அந்த மாதிரி போகும். நீங்கள் சொன்ன மாதிரி 21 இயர்ஸ்க்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அங்கேயே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 22ndலேயே நீங்கள் இந்த பிஸ்னஸில் இறங்கி வந்திருக்கீங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு கூட, ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறத விட சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நினைச்சிட்டீங்க. அது என்ன ரீசனுக்காக? சோஷியல் சர்வீஸ் வந்து எப்போவுமே நம்ம படித்து வளர்ந்ததும் அப்படிதான். என்னன்னா நம்ம என்ன எங்கேருந்து நமக்கு கிடைக்குதோ அங்கே திருப்பி கொடுக்கணும். அதுதான் வந்து ஒவ்வொரு மனுஷனோட வந்து கண்டிப்பாக நமக்கு இந்த சொசைட்டி தான் எல்லாமே தருதுங்க. நம்ம இன்னைக்கு பேசுறது, பழகிறது, நம்மளோட பிஹேவியர்ஸ் எல்லாமே நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம சொசைட்டிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. அந்த சொசைட்டிக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும். அப்போ தான் அது ஒவ்வொரு மனுஷனோட கடமைன்னு நம்ம பார்க்குறோம். எங்கள் அப்பா வந்து கேட்ரிங்னு ஆரம்பிக்கும் போது அவங்க வீட்டு ஃபோன் நம்பர் தான் எங்களுக்கு ஃபோன் நம்பர். அப்போல்லாம் அந்த பிபி நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். நம்ம விசிட்டிங் கார்டில் அவங்க நம்பர் போட்டு வச்சுக்குவோம், பிபி நம்பர்னு சொல்லி. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பக்கத்தில் இருக்கிறவங்க, சொசைட்டியில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம இங்கே இந்த இடத்துக்கு வரல. அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அது எங்கள் அப்பாட்ட வேலைக்கு முதல்ல வந்த ஃபேமிலி இருக்கட்டும், எங்கள் அப்பா கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களாகட்டும், எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அப்பா அந்த இடத்துக்கு வந்தாங்க. அது கூட நீங்கள் பண்ணுறது அப்பா பேரில் தான் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. இப்போ ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்கறது இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது சர்வீஸ் பண்ணுறது இருக்கலாம், எல்லாமே வந்துட்டு அப்பா பேரில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷல் அப்பா வந்துட்டு? அண்ட் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்போ? அப்பா வந்து நான் முதல்ல அப்பா எல்லாத்துக்குமே ஹீரோ தான். எனக்கு எங்கள் அப்பா எப்படி ஹீரோ அப்படின்னா, அவர் வந்து அடுத்த நாளைக்கு வந்து சேர்த்தியே வைக்க மாட்டார் எங்கள் அப்பா. அன்னைக்கு பணம் இருக்கா, அன்னைக்கு நமக்கு போக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ மற்றவங்களுக்கு யார் வந்து கேட்டாலும் கொடுத்துருவோம். பணம் எண்ணிலாம் பார்க்க மாட்டாங்க எங்கள் அப்பா. பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க. வேஷ்டி தான் எப்போதும் கட்டுவாங்க. எங்கேயாவது ரொம்ப ரேர் ஒகேஷன்ஸில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னோன்னா பேண்ட் ஷர்ட் போடுவாங்க, இல்லைன்னா வேஷ்டி தான். அந்த வேஷ்டி பேக்கெட்லேயே வந்து பணம் வச்சுட்டே இருப்பார். யாராவது வந்து பணம்னு கேட்டால் எடுத்து கொடுத்துருவார். எவ்வளோ இருக்குன்னு கூட பார்க்க மாட்டார். அவன் எதுக்கு கேட்குறான் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. பணம் கேட்டாருன்னா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட வாங்கிட்டு போய் யாரும் ஒன்றும் தப்பாகவும் இருந்ததில்லை. நம்ம இப்போ இன்னைக்கு எல்லாத்துக்குமே எல்லா வகையிலும் சந்தேகம் தான் இருக்கும். அந்த மாதிரி அவர் வந்து அந்த சந்தேக கண்ணோட யாரையும் பார்க்கவே மாட்டார். நம்ம நினச்சிக்கலாம், இப்போ இன்னைக்கு யாராவது வந்து நம்ம கிட்ட காசு வேணும்னு கேட்குறான்னா அவன் போய் எங்கேயாவது தண்ணி அடிச்சிருவானோ, நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு போய் தண்ணி அடிப்பானோ அப்படின்னு அவர் அதெல்லாம் யோசிக்க மாட்டார். ஒரு சுயமரியாதையை தாண்டி ஒருத்தட்ட பணம்னு கேட்குறான் அப்படின்னா அவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துடணும். இல்லைன்னா அவன் பின்னாடி வேற மாதிரி கஷ்டப்படுவான், அவன் குடும்பம் கஷ்டப்படும். அவர் நிறைய இடத்துல நிறைய நேரத்துல நின்றுருக்காரு. எங்க அப்பா வந்து பணம் இல்லாம எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க முடியாம நின்று இருந்திருக்காரு. ஆனா அவர் யார்ட்டையும் பணம்னு கேட்டதில்லை. எப்பவுமே அவர் அடுத்தவங்களை வந்து யாராவது அந்த கஷ்டமாட வரும்போது அவர் அந்த இடத்துல இருந்து பாக்குற மாதிரி பார்ப்பார். அதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி அவருக்கு வந்து அன்னதானம் கொடுத்துட்டே இருக்கணும். யாரா இருந்தாலும் சாப்பாடுக்கு வந்து அவர் இல்லைன்னே சொல்ல மாட்டார். எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும் அவருக்கு. எப்போதுமே அந்த அன்னதானம்னு வந்துருச்சுன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாயிருவார்.
அவர் இருக்கும்போதுலேருந்தே நிறைய அன்னதானம் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2021 அப்பா இறந்தார் செப்டம்பர்ல. ஸோ அது அக்டோபர்லேருந்து நம்ம வந்து அப்பாவோட பேரில் டெய்லி 150 பேர்த்துக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கோம். 2021 தான் அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அவரோட ஃபர்ஸ்ட் டெத் ஆனிவர்சரி இருக்கலாம், செகண்டாவது இருக்கலாம். நீங்க தான் ரொம்ப இதுல செலிப்ரேட் பண்ணீங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு அன்னதானம் பண்ணீங்க, விருந்து கொடுத்துட்டீங்க. அதெல்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியால வைரல் ஆயிடுச்சு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்பா இருக்கிறக்கும் போதுந்தே நான் அவங்களுக்கு அதை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தது தான். கோவிட் டைமு அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்ததுனால அதெல்லாம் என்னால் பண்ண முடியல. ஸோ அப்பாவோட முதல் நினைவு நாள் வந்து எங்க அப்பாவை இந்த உலகத்துக்கு காட்டுனதுக்கு முக்கியமான காரணம், எங்க அப்பாவுக்கு அவ்வளவு படிப்பறிவு கிடையாது, வெறும் அனுபவ அறிவு தான். அவரு அப்பவும் 3 பக்கம் 4 பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னா அந்த பிராண்டை ஹோல்டு பண்ணது இவங்க அத்தனை பேரும் தான். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஒரே ஓனர், ஒரே இது, எந்த விதமான நெகட்டிவிட்டி இல்லாம ஒர்க் பண்ணாங்க இல்லைங்களா? அது வந்து எனக்கு ரொம்ப பெருசுங்க. அவங்க தான் எல்லாமே எனக்கு. அவங்களுக்கு நம்ம திருப்பி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை கோடி ரூபாய் நம்ம வந்து கொடுத்தாலும் பணமா கொடுத்தா தொழிலே அப்படிதான்னு வச்சுக்கோங்களேன். போதுன்னு நம்ம மனசார சொல்றது சாப்பாடு மட்டும்தான். ஸோ அதான் அவங்களுக்கு நல்லா கொடுக்கணும்னு நினைச்சோம். ஸோ ராஜ விருந்துன்னு ஒன்று பண்ணோம். அது வந்து எத்தனையோ தடவை மண்டபத்துல கெஸ்ட்டுகளுக்கு பண்ணியிருக்கோம். இவங்கெல்லாம் பரிமாறி இருக்காங்க அதே வேலையை. அவங்கள உட்கார வச்சு பரிமாறணும், அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு வந்து சாப்பிட வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் அது பண்ணோம். ஒரு தடவை காஷிக்கு கூட போயிட்டு டிவோட்டீஸ விசிட் பண்ணிட்டு நீங்க அன்னதானம் கூட பண்ணீங்க இல்லையா? அது கூட செம்மையா வைரல் ஆயிடுச்சு அந்த டைம்ல வந்துட்டு நீங்க பண்ணது. ஒரு தனி ட்ரெயின் 1500 ஃபார்மர்ஸ், எத்தனை பேரும் ஃபார்மர்ஸ், 1500 ஃபார்மர்ஸ் தனி ட்ரெயின் எடுத்துட்டு போறாங்க. டெல்லியில பேரணி பண்றாங்க, காசியில சாமி கும்பிட்றாங்க, திருப்பி கோயம்புத்தூர் வராங்க. ஸோ இதுக்கு வந்து சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம வந்து இது பிஸ்னஸா பண்ண முடியாது, இதுல வந்து நம்ம பிஸ்னஸ் பார்க்கறது இல்லைங்கன்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச சர்வீஸ் கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம வந்து குக் பண்ணோம். அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்குங்க. 1500 பேர் நேரத்துக்கு அந்த மாதிரி 3 நேரம் சாப்பாடு, 2 நேரம் டீ ஸ்நாக்ஸ், அப்படி 12 நாள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க நீங்க? அது உண்மையிலே ஆண்டவனோட அருள் தாங்க. அது மேனேஜ் பண்ண சீரியஸாவே. ஒரு மூவிங் ட்ரெயின், அது வந்து நார்மல் ட்ரெயின் கிடையாது, அது வந்து தனி ட்ரெயின், இவங்களுக்காகவே ஸ்பெஷலா எடுத்த ட்ரெயின். எந்த மேஜர் பிளாட்ஃபார்ம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் நிக்காது, ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிற்கும். அது எங்க நிற்கும்னு 1/4 மணி நேரம் முன்னாடி தான் எங்களுக்கே சொல்லுவாங்க. நம்ம இங்கிருந்து தேவையான அத்தனை ரா மெட்டீரியல்ஸும் அவங்கள சோர்ஸ் பண்ணி தர சொல்லி நம்ம அதை பிளான் பண்ணி பக்காவா ஸ்டோர் பண்ணி நம்ம போறோம். போற இடத்துல 1 நாள் 2 நாள் ப்ரோக்ராம் டிலே ஆகுது, ட்ரெயின் டிலே ஆகுது, தண்ணி கிடைக்காது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க. எங்க டீம் ரொம்ப ஒத்துழைச்சாங்க. என்னோட டீம் அங்க அன்னைக்கு அந்த 15 நாள் ஒர்க் பண்ண டீம் வந்து அவங்களோட மொத்த உடல் பொருள் ஆவி எல்லாம் அதுக்கு கொடுத்தாங்க. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்து அவங்க அத்தனை பேரும் உடம்பே செல்லாம ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, 1500 பேர் ஒரு நாளைக்கு. நீங்க ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் எவ்வளவு பெருசு இருக்கு போகுது. அந்த கிச்சனுக்குள்ள டெய்லி 1500 பேருக்கு சமைக்கணும். ஒரு நேரத்துக்கு 1500னா ஒரு நாளைக்கு 4500 பேர் அது பண்ணோம். குக்கிங்ங்கிறது ஒரு ஆர்ட் தான். அது யார் வேணாலும் சமைக்கலாம். ஆனா அவ்வளோ டேஸ்டியா சமைக்கிறது இல்லைன்னா சூப்பரா சமைக்கிறது சில பேருக்கு மட்டும்தான் முடியும். அதை கேட்டரிங்னு சொல்லும் போது இன்னும் அதிகமான குவாலிட்டிஸ் எல்லாம் தேவைப்படுது இல்லையா? நீங்க எப்படி உங்க ஸ்டாஃப் எல்லாம் ஹையர் பண்ணீங்க? ஹையர் பண்ணல, இவங்க எல்லாருமே இங்கே வளர்ந்தவங்க. ஆக்சுவலா எங்க கிட்ட இருக்கிற இப்ப எல்லா ஹெட் குக் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாரும் சப்ளையரா கரண்டி பிடிச்சவங்க, பரிமாற வந்தவங்க. அத்தனை பேரும் வந்து இங்க எங்க கம்பெனிலேயே சப்ளையரா வந்து அதுக்கப்புறம் அவங்களே கூட சமையல், அப்பா கூட நின்று சமையல் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களே ஹெட் குக்காக இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 5 ஹெட் குக் இருக்காங்க. அந்த 5 ஹெட் குக்குமே சப்ளையரா இருந்து ஹெட் குக் ஆனவங்க தான். எங்க அப்பா 2005 ஒரு கல்யாணத்துக்கு பண்ண ஒரு மெனு வச்சிருப்பாங்க. நான் 2010-11 போகும்போது அந்த மெனு அப்படியே இருக்கும். இது அப்படியே பண்ணி கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு பண்ணதுங்க, இது அப்படியே பண்ணி கொடுத்துருங்க. இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா, போன வாரம் ஒரு மெனு பண்றோம், இந்த வாரம் அந்த மெனுல ஒரு ஐட்டம் கூட இருக்கக்கூடாதுங்கிறாங்க. கம்ப்ளீட்டா வேற வேணுங்கிறாங்க. ஒவ்வொரு மீலுக்கும் ஒவ்வொரு டிஃபரன்சியேஷன் கேட்குறாங்க. அந்த மாதிரி நிறைய மாறிடுச்சு.
கல்யாணங்கிறது. ஸோ நாங்களும் அப்டேட்டடாக இருக்கோம், அவங்களையும் அப்டேட்டடாக வச்சுருக்கோம். ஓகே. இப்போ மேரேஜ்ல பாத்தீங்கன்னா தீம் வைஸ் போறதெல்லாம் அது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குது இல்லையா? ட்ரெஸ்ஸா இருக்கல, ஜுவல்லரிஸ் இருக்கல, எல்லா விஷயத்துல கூட வெட்டிங்னு வரும்போது தீம் வைஸ் போறது ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. அப்படியே உங்க இதுல கேட்டரிங்ல கூட ட்ரெண்டிங்ல போறது ஏதாவது இல்லைன்னா தீம் வைஸ் போறது ஏதாவது அப்படி இருக்கு? நிறையா இருக்குங்க. இப்போ வந்து நிறையா வெட்டிங் தீமாக வருது. டேஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு வெட்டிங் பண்ணோம். அவங்க வந்து பிரைட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி டெக்கரேஷனை வந்து அந்த தீமு, அவங்களுக்கு அந்த பிரைட் அண்ட் க்ரூம்க்கு வந்து காஸ்டியூம் எல்லாமே ஒவ்வொரு இப்போ நெத்திச்சுட்டி இது அதெல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபுட்டு வந்து அதே மாதிரி நார்த் இந்தியா சவுத் இந்தியா பிரித்து அதுலேயும் வந்து சவுத் இந்தியானா தமிழ்நாடு தனியாக, கர்நாடகா தனியாக, ஆந்திரா தனியாக, கேரளா தனியாக கவுண்டர் செட் பண்ணி, அதே மாதிரி நார்த் இந்தியாவுக்கும் மகாராஷ்டிரா அந்த மாதிரி தனி, ஒவ்வொரு வெஸ்ட் பெங்கால், குஜராத்தி, ராஜஸ்தான் அந்த மாதிரி ஒவ்வொரு கவுண்டராக தனித்தனியாக செட் பண்ணி அங்கே இருக்கிறவங்க அந்த அந்த தீமை வந்து அந்த கவுண்டரில் கொண்டு வருவோம். கவுண்டரில் நிற்கிற சர்விங் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து அதே காஸ்டியூம், அந்த ஊரோட காஸ்டியூம் கொடுப்போம். அந்த மாதிரி அதுவும் நிறையா நடக்குது. இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியா ஏரா இல்லையா? யாரு எடுத்து பாத்தீங்கன்னா கூட சமைக்கிற வீடியோ போடுறது இல்லைன்னா ரீல்ஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குது இல்லையா? உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் அதிகம் இல்லையா? நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? காம்படிட்டர்ஸ் வந்து அதிகம்னா சோஷியல் மீடியாவில் அதிகம், ஆன் ஃபீல்டில் இல்லை. ஆன் ஃபீல்டில் எங்களோட கஸ்டமர் எங்களோட தான், அதை யாரும் திருடிட்டு போயிட முடியாது, கொள்ளையடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து அவுட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் ஒன்ஸ் ஒரு கல்யாணத்தை ஒரு வீட்டில் அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை நீங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலத்துக்கும் உங்களை அந்த இடத்துலேருந்து மாற்றுறக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஒரு மனசு ரீதியாக உணர்வு ரீதியாக ஒரு சம்பந்தம் உண்டான ஒரு தொழில். அது வந்து ஒன்ஸ் நாங்கள் டெலிவர் பண்ணிட்டோம் அவங்களுக்கு அப்படின்னா, எங்களால் முடியலை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி நாங்களாக வெளியில் வந்தால் தான் உண்டே தவிர, எங்களோட எக்ஸிஸ்டிங் வெண்டார்ஸ் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் வந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன ஸ்பெஷல் டிஷ் கிடைக்கும் உங்கள் கேட்டரிங்ஸில்? எங்கள் அப்பா வந்து பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து கேரட் மைசூர்பா, மல்லி பிரியாணி, அப்பா அதெல்லாம் வந்து அதான் ஃபேமஸ். அதெல்லாம் வந்து அப்பாவோட ஒரு இதாக இருந்தது. மக்கன் பேடா. நாங்கள் வந்ததுக்கப்புறம் அதை நிறைய மாற்றினோம். ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ ஃபுட்டு எப்படி ஆகிப்போச்சுன்னா, தெரிஞ்ச பதார்த்தத்தை பார்த்தா அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்காது. இது உங்களுக்கு பார்க்குறக்கே புதுசாக இருக்குங்கும் போது அது என்னன்னு சாப்பிட்டு பார்க்குறக்கு உங்களை தூண்டும். அந்த மாதிரி நிறைய ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு ரோஸ் லட்டு, குல்கந்த் பர்ஃபி, ஒயிட் சாக்லேட் பர்ஃபி, அப்புறம் ரியல் மேங்கோ ரோல், லிச்சி சந்தேஷ், கிவி ரோல், மலாய் தோசை, அந்த மாதிரி நிறைய நாங்கள் இன்னோவேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸ்வீட்ஸ் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷல். அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தயிர் சாதம் ஒன்று பண்ணுவோம். அது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்களோடதில். அரிசி பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் இளநீர் பாயசம் வந்து எல்லாரும் தண்ணி குடிக்கிற பாட்டிலை தண்ணி குடிச்சு காலி பண்ணிட்டு பாட்டிலில் ஊற்றிட்டு போவாங்க. அந்தளவுக்கு வந்து இளநீர் பாயசம் ஹிட் ஆகும். அப்புறம் வெண்டைக்காயில் ஒன்று பண்ணுவோம், வெண்டைக்காய் நட்ஸ் ஃப்ரைன்னு சொல்லிட்டு. அது வெட்டுறதே ரொம்ப கஷ்டம். அந்த வெண்டைக்காயை வந்து சின்ன சின்னதாக ஸ்லிப் பண்ணி அதை டீப் ஃப்ரை பண்ணி நிலக்கடலை முந்திரி எல்லாம் போட்டு பண்ணுவோம். அது வந்து எங்களதுல எக்ஸ்ட்ரீம் சிக்னேச்சராக இருக்கும். கிராக்லிங் ஸ்பினாச்சுன்னு ஒன்று பண்ணுவோம், பாலக்கீரை. அது பாலக்கீரைனே தெரியாது. கோவக்காயில் சாப்ஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக கோவக்காயெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் அங்கெல்லாம் பொரியலாக பண்ணி போட்டு அது மக்களுக்கு அது கோவக்காய்னாலே வெறுப்பு வந்துடும். ஆனால் நாங்கள் அதை கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி ஒரு சாத்தே பண்ணி பண்ணும்போது அது கோவக்காயினே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் லைக் பண்ணி நிறைய சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இது கோவக்காயா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு கோவக்காய் சாப்ஸ் நல்லா இருக்கும் எங்களுதுல. இதெல்லாம் சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்லாம் வந்து அங்கங்கே சேர்த்துருவோம். ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு இதில். சப்போட்டா கேசரி எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கேசரியில் ட்ரெடிஷ்னலாக பண்ணுவோம், ஆனால் சப்போட்டா போட்டு நல்லா பண்ணுவோம். அந்த சப்போட்டா கேசரி அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ். ஓகே, ஃபியூச்சரில் வந்துட்டு பார்வதி கேட்டரிங்ஸ் எப்படி இருக்க போகுது அண்ட் உங்களோட கோல் என்னது? ஆக்சுவலாக நான் வந்து 2010 வரும்போது என்னோட கோல் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ வந்து என்னோட கோல் வந்து குறுகிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க.
ஆனால் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கான லைஃப்பை வந்து செட்டில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பிஷன். அதுக்கு எங்கிட்ட இருக்கிற எல்லாருமே இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ். எங்கிட்ட இருக்கிற எல்லா ஹெட் குக்குமே பிலோ 50 தான், யாருமே எபோவ் 50 இல்லை. அதே மாதிரி சர்வீஸ் இன்சார்ஜஸ்ஸு, சூப்பர்வைசர்ஸு எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ். ஒரு 3-4 பேர் தவிர எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அந்த 3-4 பேரும் எங்கள் அப்பா கூட வந்து 28 வருஷமா இருக்காங்க. அந்த இப்போ இவங்க எல்லாத்துக்கான ஒரு கம்பெனியை வந்து உருவாக்கணுங்கிறது என்னோட ஆசை. அந்த மாதிரி அது ஒரு பெரிய ஆம்பிஷன். அது இவங்களை ஒரு கம்யூனிட்டியாக டெவலப் பண்ணணும். இந்த கம்யூனிட்டியிலேருந்து சொசைட்டிக்கு வந்து நிறையா பண்ணணும், கம்பெனியாகவும் க்ரோத்தாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆம்பிஷன் அது.